ஓம் சாந்தி. 12/2/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இது அழிவிற்கான இறுதி நேரம். ராவணன் அனைவரையும் சவ குழியில் பிணங்களாக ஆக்கி விட்டிருக்கிறான். தந்தை அமிர்தமலை பொழிந்து கூடவே அழைத்து செல்ல வந்திருக்கிறார். கேள்வி: சிவபாபா கள்ளங்கபடமற்ற கருவூலம் என்று ஏன் சொல்லப்படுகிறார்? பதில்: ஏனென்றால் போலாநாத், அதாவது கள்ளங்கபடமற்ற சிவன் வரும்போது விலை மாதர்கள், அகல்யகள், கூனிகள் ஆகியவர்களுக்கும் கூட நன்மை செய்து உலகத்தின் எஜமானர்களாக ஆக்கி விடுகிறார். அவர் வருவதும் கூட பாருங்கள், தூய்மையற்ற உலகத்தில் மற்றும் தூய்மையற்ற ஷரீரத்தில். அப்படியென்றால் அவர் கள்ளங்கபடமற்றவர் ஆகிவிட்டார் அல்லவா? கள்ளங்கபடமற்ற தந்தையின் டைரக்ஷன்: இனிமையான குழந்தைகளே, இப்போது அமிர்தத்தை பருகுங்கள், விகாரங்கள் என்னும் விஷத்தை விட்டுவிடுங்கள் என்பதாகும். முரளியின் பாடல்: தூர தேசத்தில் வசிப்பவரே. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். அதாவது ஆத்மாக்கள் ஷரீரத்தின் காதுகள் என்ற கர்மேந்திரியங்களின் மூலம் தூர தேசத்து பிரயாணி வருகிறார் என்ற பாடலை கேட்டீர்கள். நீங்களும் கூட பிரயாணிகள்தானே? மனித ஆத்மாக்கள் அனைவரும் பிரயாணிகள்தான். ஆத்மாக்களின் வீடு என்று எதுவும் கிடையாது. ஆத்மா நிராகாரமாக இருக்கிறது. நிராகார உலகத்தில் வசிக்கக்கூடிய நிராகார ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள். அது நிராகார ஆத்மாக்களின் வீடு, தேசம் அல்லது உலகம் என்று சொல்லப்படுகிறது. இது ஜீவாத்மாக்களின் தேசம், அது ஆத்மாக்களின் தேசம். பிறகு ஆத்மாக்கள் இங்கே வந்து ஷரீரத்தில் பிரவேசம் செய்யும் போது நிராகாரத்தில் இருந்து சாக்காரமாக ஆகிவிடுகிறது. ஆத்மாவுக்கு உருவம் எதுவும் கிடையாது என்று அப்படி இல்லை. ரூபமும் உண்டு, பெயரும் உண்டு. இவ்வளவு சிறிய ஆத்மா இந்த ஷரீரத்தின் மூலம் எவ்வளவு பாகத்தை நடிக்கிறது. ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளும் பாகத்தை நடிப்பதற்கான எவ்வளவு பதிவாகி இருக்கிறது. ரிகார்டு, அதாவது ஒளிநாடா ஒரு முறை பதிவாகி விடுகிறது என்றால் பிறகு எத்தனை முறை போட்டாலும் அதேதான் மீண்டும் ஒலிபரப்பாகும். அதேபோல் ஆத்மாவும் கூட இந்த ஷரீரத்திற்குள் இருக்கும் ரிகார்டு போன்றது. அதில் 84 பிறவிகளின் பாகத்தின் நடிப்பு பதிவாகி இருக்கிறது. இந்த காலத்துக்கு சொல்லணும்னா அதுதான் சிப்பு. அந்த சிப்பினுடைய கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இத்தனை மெகாபைட்ஸ் அப்படின்னு எல்லாம் இருக்கும். அது மாதிரி ஆத்மாவே ஒரு சிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். மனிதர்கள் இறைவன்தான் துக்கத்தையும் சுகத்தையும் கொடுக்கிறார் என்று சொல்கிறார்கள். நான் ஒருபோதும் குழந்தைகளுக்கு துக்கத்தை கொடுப்பதில்லை என்று தந்தை புரிய வைக்கிறார். என்னுடைய பெயரே துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர் என்பதாகும். சப்போஸ் பாபா துக்கத்தை கொடுத்திருந்தால் இன்னைக்கு இவ்வளோ கோவில்கள் கட்டியிருப்பாங்களா? துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவரே அப்படின்ற அந்த மகிமை தான் பாடுவாங்களா? அந்த டைட்டில் தான் இருக்குமா? அப்போ அவர் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியத்தை செய்திருக்கணும். ஏன்னா பாபாவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டைட்டில்ஸ் எல்லாமே காரண பெயர். அவர் என்ன கடமையை செய்தாரோ அது மகிமையாக பாடுறாங்க. இது மனிதர்களின் தவறு. ஈஸ்வரன் ஒருபோதும் துக்கம் கொடுக்க மாட்டார். இந்த சமயத்தில் இருப்பதே துக்கதாமம். அரைக்கல்பம் ராவண ராஜ்யத்தில் துக்கமே துக்கம்தான் கிடைக்கிறது. சுகம் துளியும் இருப்பதில்லை. சுகதாமத்தில் பிறகு துக்கமே இருக்காது. தந்தை சொர்க்கத்தை படைக்கிறார்.
இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். ஆகையில சங்கம யுகத்தில் பாபாவுடைய டைரக்ஷன் படி நம்ம நடந்தோம் அப்படின்னா நல்ல கர்மா, உயர்ந்த கர்மா, சுகர்மா செய்வோம். அதனுடைய பலன் சுகதாமத்தில் சுகமாக இருப்போம். அதாவது ஒரு நுணுக்கமான விஷயத்தை பாபா சொல்லிட்டு இருக்கிறார். நான் டைரக்ஷன் தான் கொடுக்குறேன். நான் யாருக்கும் சுகமும் கொடுக்க மாட்டேன், துக்கத்தையும் கொடுக்க மாட்டேன். நான் தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறேன். ஆனால் என்னுடைய ஸ்ரீமத் படி நடந்து யார் உயர்ந்த கர்மா செய்கிறாங்களோ அவங்க தான் சுகத்தை அனுபவிக்க முடியும். ஆகையால் உங்கள் கர்மா தான் உங்களுக்கு சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்குதே தவிர இறைவன் கொடுக்கறதில்ல. அவர் வழி மட்டும்தான் காட்டுறார். அந்த வழிப்படி நடப்பது நம்முடைய கடமை. இந்த சமயத்தில் அனைவரும் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். இது அழிவிற்கான இறுதி நேரம் என்று சொல்லப்படுகிறது. அனைத்து மனிதர்களும் இறந்துவிட்டது போல் இருக்கிறார்கள். அதாவது மனிதர்களுக்கு இன்னைக்கு உயிரை பற்றிய ஞானம் இல்லை. நான் ஆத்மா என்ற ஞானம் இல்லாததுனால தன்னை சரீரம் நினைக்கிறாங்க. ஆகையில பாபா இறந்து விட்டது போல் இருக்கிறார்கள் அப்படின்றார். மொபைல் டெட் பாடிஸாக இருக்கிறாங்க. அனைவரின் ஜோதியும் அணைந்து விட்டிருக்கிறது. தந்தை அனைவரையும் எழுப்புவதற்காக வந்திருக்கிறார். காமசிதையில் அமர்ந்து பஸ்மமாகி இருக்கும் குழந்தைகளின் மீது அமிர்த மழையை பொழிந்து எழுப்பி கூடவே அழைத்து செல்வார். மாயா ராவணன் அனைவரையும் காமசிதையில் அமர்த்தி சவக்குழியில் பிணங்களாக ஆக்கி விட்டிருக்கிறான். இப்போது தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள்தான் மனம் வீசும் மலர்களாக பூஜைக்குரியவர்களாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகள் எடுத்து நீங்கள்தான் பூஜாரிகளாக ஆகி இருக்கிறீர்கள். ஆகையால் நீங்களே பூஜைக்குரியவர், நீங்களே பூஜாரி என்று பாடப்பட்டிருக்கிறது. மற்றபடி நான் சதா பூஜைக்குரியவனாக தான் இருக்கிறேன். உங்களை பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவர்களாக ஆக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார். தந்தையின் மகிமை பதித்த பாவனர், அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல், அனைவரையும் விடுவிப்பவர், துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர் என்பதாகும். சரி, சுகம் எங்கே இருக்கும்? இங்கே இருக்க முடியாது. அடுத்த பிறவியில் பழைய உலகம் முடிந்து சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிவிடும் போது சுகம் கிடைக்கும். சுகம் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னா இங்கே இல்லை. இந்த அல்பகால சுகத்தை நான் கொடுக்கல. இந்த பழைய உலகம் முடிந்து சொர்க்கம் எப்போ ஸ்தாபனை ஆகுதோ அப்போ உங்களுக்கு அழியாத சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். சரி, எதிலிருந்து விடுவிக்கிறார்? ராவணனின் துக்கத்தில் இருந்து. இது துக்கதாமம் அல்லவா? நல்லது. பிறகு வழிகாட்டியாகவும் இருக்கிறார். இந்த ஷரீரங்கள் இங்கேயே அழிந்து விடுகிறது. மற்றபடி ஆத்மாக்களை அழைத்து செல்கிறார். நீங்கள் இங்கே படித்து 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தில் இளவரசன் இளவரசியாக ஆகிறீர்கள். இது முட்கள் நிறைந்த கடிபதை நீங்கள் அறிவீர்கள். தந்தை முட்களை மலர்கள் ஆக்குகிறார். அனைவரும் ஒருவரை ஒருவர் முள் போல் குத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது காம கோடாரியை வீசுகிறார்கள். எனவே இதற்கு முட்கள் நிறைந்த காடு என்று சொல்லப்படுகிறது. சத்யுகம் இறைவனின் பூந்தோட்டம் என்று சொல்லப்படுகிறது. அதே மலர்கள் முட்களாகி விடுகிறது. பிறகு முள்ளில் இருந்து மலராகிறார்கள். இறைவனுடைய பூந்தோட்டத்தினுடைய அதே மலர்கள் தான் முட்கள் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாபா மீண்டும் மலர்களாக ஆக்குறார். தந்தை காலனுக்கெல்லாம் காலன் மகா காலனாக இருக்கிறார். அந்த காலனோ ஒருவர் அல்லது இருவரை தான் அழைத்து செல்வார்.
நானோ அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். ஆகையால்தான் மகா காலன் என்று சொல்கிறார்கள். தந்தை வந்து குழந்தைகளை எவ்வளவு புத்திசாலிகளாக ஆக்குகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த கடைசி பிறவியில் விஷத்தை தியாகம் செய்து அமிர்தத்தை பருக வேண்டும் மற்றும் பருக வைக்க வேண்டும். தூய்மையாக வேண்டும். முட்களை மலர்களாக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், விஷ்ணுவின் கழுத்து மாலையின் மணியாகுவதற்கு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். முழுமையிலும் முழுமையான உதவியாளராகி தந்தைக்கு சமமாக துக்கத்தை நீக்குபவர் ஆக வேண்டும். வரதானம். தன்னுடைய அலௌகீக ஆன்மீக உள்ளுணர்வின் மூலம் அனைத்து ஆத்மாக்களின் மீதும் பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடிய மாஸ்டர் ஞான சூரியன் ஆகுங்கள். எப்படி எந்த ஒரு ஈர்க்கக்கூடிய பொருளும் அக்கம் பக்கம் உள்ளவர்களை தன் பக்கம் ஈர்க்கிறதோ, அனைவரின் கவனமும் அதன் பக்கம் செல்கிறதோ, அதேபோல் உங்களுடைய உள்ளுணர்வு எப்பொழுது அலௌகீகமாக ஆன்மீகமானதாக இருக்குமோ அப்பொழுது உங்களுடைய தாக்கம் அநேக ஆத்மாக்களின் மீதும் தானாகவே ஏற்படும். அலௌகீகமான உள்ளுணர்வு என்றால் விடுபட்ட மற்றும் அன்பான மனநிலை ஆகும். அது தானாகவே அநேக ஆத்மாக்களை ஈர்க்கும். அப்படிப்பட்ட அலௌகீக சக்திசாலியான ஆத்மாக்கள் மாஸ்டர் ஞான சூரியனாக ஆகி தன்னுடைய பிரகாசத்தை 4 பக்கங்களிலும் பரப்புவார்கள். அதாவது சங்கம யுகத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அலௌகீக வாழ்க்கை. கலியுகத்தில் லௌகீகமாக இருப்பாங்க, பரந்தாமத்தில் பாரலௌகீக நிலையில் இருப்பாங்க. இப்போ நம்ம லௌகீகத்திலிருந்து பாரலௌகீகத்தை நோக்கி போகணும். அப்போ இடையில இந்த அலௌகீக உள்ளுணர்வு என்பது ஒரு பிரிட்ஜு போல. லௌகீகத்திலிருந்து அலௌகீகமாக மாறி விடுபட்டு இருந்து அன்பானவராகி நம்ம காரியங்கள் செய்யும் போது நம்ம பாரலௌகீகத்துக்கு போக முடியும். ஆகையில இந்த அலௌகீக உள்ளுணர்வு அப்படின்றது மிக சிறந்த உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வின் மூலமாக தான் நீங்கள் அநேக ஆத்மாக்களை கவர்ந்திழுக்க முடியும், பாரலௌகீகத்தை நோக்கி கவர்ந்திழுக்க முடியும் அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். ஆகையில அலௌகீக சக்திசாலி ஆத்மாக்களாக ஆகணும். அப்போதான் சிவபாபா ஞான சூரியன் பாரலௌகீக தந்தை நம்ம அலௌகீக சக்திசாலி ஆத்மாக்களாக இருக்கும் போதுதான் மாஸ்டர் ஞான சூரியனாகி அந்த பாரலௌகீக தந்தையினுடைய பிரகாசத்தை நாலாபுறமும் பரப்ப முடியும் அப்படின்றார். அதனால அலௌகீகம் அப்படின்றது ஒரு பிரிட்ஜ் அல்லது கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸ்லோகன். சதா சுய மரியாதையினுடைய ஆசனத்தில் நிலைத்து இருங்கள். அப்பொழுது அனைத்து சக்திகளும் உங்களுடைய கட்டளைகளை ஏற்று நடந்து கொண்டே இருக்கும். அவ்யக்த சமிகை. ஞானியாகுவதின் கூடவே சிநேகமுடையவராகவும் ஆகுங்கள். சுயத்தின் சேவை விஸ்வ சேவைக்கு ஆதாரமாக இருக்கிறது. சேவையில் வெறும் 2 வார்த்தைகளை நினைவில் வையுங்கள். ஒன்று, நான் கருவியாக இருக்கிறேன், அதாவது இந்த சேவை செய்வதற்கு நான் நிமித்தமாக இருக்கிறேன். இரண்டாவது, பணிவானவராக ஆகியே தீர வேண்டும்.
இதன் மூலம் ஒற்றுமையின் சூழ்நிலை உருவாகும். ஒருவர் மற்றவருக்கு உதவியாளராக ஆகுவீர்கள். அப்போது இந்த என்னுடையது உன்னுடையது என்பதின் கௌரவம் மற்றும் பெயர் புகழின் மோதலின் உணர்வுகள் முடிந்து போய்விடும். ஓம் சாந்தி. மனது என்றும் உன்னோடு இசைந்தாடவே, ஆத்மாவின் ஜோதி எங்கும் ஒளி வீசிடவே, மனதின் ஆசைதுதான், மனதின் ஆசைதுதான், உன் மடி மீதில் வாழ வேண்டும் சுகமா. மனது